கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஐ பிலீவ் இன் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? ஐ பிலீவ் இன் ஜீசஸ். ஆமென். ஐ பிலீவ் இன் சூப்பர் நேச்சுரல். I believe in miracles. Hallelujah. I believe in signs and wonders. Hallelujah. அற்புத அடையாளங்களை நான் நம்புகிறேன். கர்த்தர் எனக்கு இன்றைக்கும் அற்புதம் அடையாளங்களை செய்வதினாலே அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபணம் பண்ணுவார் என்பதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இதை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. I believe in miracles. I believe in signs and wonders. ஆமென். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தாம் இருக்கிறதை அவர் நிரூபிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் துவங்கும் போது எது இருக்குதோ இல்லையோ, அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். நாள் துவங்கும் போது எது இருக்குதோ இல்லையோ, இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூட எது இருக்குதோ இல்லையோ, அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூட எது இருக்குதோ இல்லையோ, ஆமென், என் அக்கௌண்ட்ல பணம் இருக்குதோ இல்லையோ, நான் நம்பின நபர்கள் என் கூட இருக்காங்களோ இல்லையோ, ஹல்லேலூயா, நான் மலை போல நம்பின காரியங்கள் என் கூட இருக்குதோ இல்லையோ, அவர் என்னோடு இருப்பதினாலே, ஹல்லேலூயா, 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 அவர் என்னோடு இருப்பதினாலே எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. Glory to be the living God. எது இருக்குதோ இல்லையோ உங்க கூட அவர் எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க பாவம் செஞ்சுட்டா தேவன் தூரம் பெறுவார் அப்படின்னு. இல்லை, வேதத்திலிருந்தே உங்களுக்கு உதாரணத்தை எடுத்து சொல்ல முடியும். பாவம் செஞ்சா ரொம்ப அதிகமாக வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பார். ஓஹோ, நல்லா இருக்குதே, அவர் நம்ம கூடவே இருக்கணும்னா நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் கூட இருப்பார். ஏன் பாவம் செஞ்சுட்டா கர்த்தருடைய சத்தம் கேட்காம போயிடும் அப்படின்றாங்க பாருங்க. இல்லை, ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாகவே அவருடைய சத்தத்தை கேட்குறான். அப்படி என்றால் பாவம் செய்யலாமா? இல்லை பாருங்க, பாவம் செஞ்சாலே அவர் சத்தம் அவ்வளோ அழகாக கேட்கணும்னா நீதியின் உணர்வோடு இருந்தால் எவ்வளோ அதிகமாக அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. காயின் கொலையே பண்ணிடுறான் பாருங்க. கொலை பண்ணிட்டு போய் என்ன பண்ணுறான்? ஒளிஞ்சு கிடக்குறான். அப்போ வந்து ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா ஆபேல் எங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா அப்படின்னு கேட்குறான். பாவத்தை செஞ்சு விட்டு அதை மறைக்கிறது இல்லாமல் ஆண்டவர்கிட்ட கான்வர்சேஷனில் உட்காந்துருக்கிறான் பாருங்க. பயப்படாதீங்க, குற்ற உணர்ச்சியில் இருக்காதீங்க. இந்த அற்புதமான வேலையில் நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் கை நிறைய கொடுத்த காரியங்களை நீங்கள் தொலைச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை உதாசீனப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல, மிகப்பெரிய பாவத்தை இப்போ தான் பிரதர் நான் பண்ணிட்டு வந்தேனாலும் பரவாயில்ல, இந்த நிமிஷத்தில் அவருடைய இரத்தம் கழுவி உங்களை சுத்திகரிக்கட்டும். இன்றைக்கும் இப்பொழுதும் அவருடைய பார்வையில் நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தொலைச்சி நீங்கள் வந்திருந்தாலும் அவர் உங்களை குமாரனாக தான் பார்க்குறாரு. ஒருபோதும் வேற்று மனிதனாய் பார்க்கவில்லை. அவர் பையன் தப்பு பண்ணி, இளையகுமாரனுடைய கதையில் பையன் தப்பு பண்ணிட்டு வெளியில் போயிடுறான் பாருங்க. வெளியில் போனதுனால நீ என் பையன் இல்லை, நீ ஏதோ வேசியின் மகன் அப்படின்லாம் ஆண்டவர் திட்டலை. பிதாவானவர் என்ன பண்ணலை, அப்படி திட்டலை பாருங்க. என்ன பண்ணுறாரு, மாறா அவனை எப்பண்டா வருவான்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எப்பொழுதும் 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 நமக்காக அது வெயிட்டிங்லேயே இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்கன்னா பரலோகம் இதில் களி கூறுதலுக்குள்ளே இருக்குது. ஒரு மனுஷன், தேவனை அறியாத மனுஷன் தேவனை அறிந்து கொண்டால் பரலோகம் களி கூறுகிறது. எவ்வளவு உண்மையோ எவ்வளவு சத்தியமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் தேவன் இன்றைக்கு நீங்கள் திரும்பும் பொழுது பரலோகம் ஒரு பெரிய களி கூறுதலுக்குள்ளே உண்டாயிருக்குது. அதனால் நீங்கள் வரும்பொழுது இப்போ தான் நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டேன், இப்போ தான் ஏதோ ஒரு அருவருமான காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன், இப்போ தான் நான் தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டேன், தேவனை விட்டு இவ்வளோ நாள் நான் தூரம் போயிருந்தேன், இன்றைக்கி தான் ஏதோ ஒன்று எனக்கு புத்தி தெளிஞ்சது, நான் அப்படியே வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாலும் நான் சொல்கிறேன், பரலோகம் எப்படி உங்கள் ரட்சிப்பின் போது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தில் இருந்ததோ அந்த சந்தோஷத்தை மாற்றவில்லை. இப்பொழுதும் உங்களை வரவேற்க அதே சந்தோஷத்தோடு இருக்குது. ஹல்லேலூயா. ஏமே, இந்த நாளில் உங்கள் கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பூரண சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், மிகுந்த துக்கம்தான் உங்களுடைய சாப்பாடாகவே கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன டிக்ளரேஷனை தான் அவங்க மேலே பண்ண போகிறேன். மேபி இது வந்து ஒரு
ஒரு டீச்சிங் மாதிரி அப்படியே மெதுவாக போகலாம், டீச்சிங் மாதிரி. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ கண்டினியூவாக இதை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் அடைந்திராத ஒரு பெரிய இளைப்பாறுதலை நீங்கள் அடைய போகிறீங்க. ஏமே கனியே கொடுக்கல பிரதர், ரொம்ப நாள் ஆச்சு, ஃப்ரூட்டை என் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா தேவன் உங்களை அபிஷேகிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏமே உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய கனியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் தொழிலில் ஒரு பெரிய கனியை பார்க்க போகிறீங்க. உங்கள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய கனியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு இந்த நேரத்தில்? எனது வெற்றி நீ ஆவாய்னு சொல்லுங்க. ஏமே ஹல்லேலூயா. எனது ஜெயம் நீ ஆவாய் அப்படின்னு சொல்லுங்க. ஓ ராபா ஷதாகம் படரதலபா ஷியாந்தலா படரதி. உங்களுக்கு வார்த்தையை பேச முடியாமல் இந்த நேரத்தில் அந்நிய பாஷை வந்ததுன்னா யூ ஆர் பிளஸ்ஸட், யூ ஆர் பிளஸ்ஸட், யூ ஆர் பிளஸ்ஸட். இந்த நேரத்தில் அந்நிய பாஷைகளினால அவளை உயர்த்துக்கு ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷைகளினால மோரபா இளைப்படைந்தவனுக்கு இதுவே இளைப்பாறுதல் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்பீக் டங்ஸ். மோரபா ஷந்தலபடர. உங்க நாவில இந்த நேரத்தில் ஒரு தேவதூதன் தன்னுடைய அக்னியை இறக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அசதியா இராதீங்க. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற ஒரு அற்புதமான நேரம் இது. ஹல்லேலூயா. அசதியா இருக்காதீங்க, சோம்பலா இருக்காதீங்க. இல்ல டாடி, ஏதோ சம்திங் இன்றைக்கு என் வாழ்க்கையில் நடக்க போகுது, ஏதோ என் நம்பிக்கைக்கு ஆதரவான சில காரியங்கள் இன்றைக்கு நடக்க போகுது, ஏதோ ஒரு புத்துணர்ச்சி என் வாழ்க்கையில் இன்னைக்கு உண்டாக போகுது, இதுவரைக்கும் அனுபவித்திராத ஏதோ ஒரு பெரிய திருப்தி என் வாழ்க்கையில் இன்றைக்கு உண்டாக போகுது. ஏன்னா நான் சொல்லி இருக்கிறேன், எல்லாமே எனக்கு நீர்தான் என்று நான் சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்தாது, ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் குடும்பமே நீங்க தான் டாடி, என் குடும்பமே நீங்க தான், என்னுடைய நடத்தை நீங்க தான், என்னுடைய செய்கை நீங்க தான். ஹல்லேலூயா. என்னுடைய பரிசுத்தம் நீங்க தான், என்னுடைய அணைப்பு நீங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய செழிப்பு நீங்க தான். ராபா, நான் நம்பி இருக்கிறவர் நீர்தான், நான் நம்பி இருக்கிறவர் நீர்தான், நான் நம்பி இருக்கிறவர் நீர்தான். ஹல்லேலூயா. என்னுடைய பிரசன்னமே நீர்தான். ஹல்லேலூயா. நான் நம்புகிற பிரசன்னம் நீர், என் அடைக்கலம் நீர், என் கண்மலை நீர், என் கோட்டை நீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மல்படரபா ஷியாதகம் படரதலபா. இந்த செஷன் அப்படியே ஒரு பிரேயர் செஷனா போனாலும் பிரச்சனை இல்லை. ஆமென். இதை நான் பதிவு பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சம்திங் ஏதோ நடக்க போகுது, சம்திங் ஏதோ நடக்க போகுது. ஹல்லேலூயா. நீர்தான் எனக்கு எல்லாரும் சொல்லும் போது அவர் அந்த இடத்துல உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து ஐயா எனக்கு எல்லாமே நீதான் சொல்லும் பொழுது தன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் தன்னுடைய கணவன் கொடுக்கிறானோ, அந்த சப்மிஷனுக்கு எப்படி ஒரு கணவன் மரியாதை செலுத்துகிறானோ, நம் மணவாளன் நம்மளை சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே நீங்க தான். அவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் நீங்க தான். ஹல்லேலூயா. என் தங்க நகையும் நீதான், என் தங்க நகையும் நீதான். ஹல்லேலூயா. மோரபா ஷந்தலபடரதி. நகைகளினால சில திருமணங்கள் தடைபட்டு போய் இருக்குதுன்னா நான் சொல்றேன், என் தங்க நகை நீ தான். நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு நான் நகை சேர்த்து வைக்கலையே, நான் என்ன செய்வேன்னு யோசிச்சுல இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, என் தங்க நகை நீதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அவ்வளவு படிப்பு இல்லையே, எனக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, என்னுடைய வேலையே நீங்க தான். எனக்கு நான் இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டேன், எனக்கு ப்ரொமோஷன் இல்லையே, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, என் பதவி உயர்வு நீதான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரொம்ப நாளா ஒரு சின்ன சைஸ்ல தான் ஒரு கடையை போட்டு நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இதுல ஒரு எக்ஸ்பான்ஷனை நான் பார்க்கவே இல்லையே, இதுல ஒரு விரிவாக்கத்தை நான் பார்க்கவே இல்லையே, ஒரு குறுகிய இடத்துல நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க, என் விரிவாக்கம் நீர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்திற்கு கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு தாவீது சொல்றதுக்கு பின்னாடி இந்த தாரக மந்திரம் இருக்குது. நீர்தான் என்னுடைய விசாலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் படரதலபா. என் அழகான முகமே நீர்தான் சொல்லுங்க. என் அழகான முகமே நீர்தான், என் சௌந்தரியம் நீர்தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் படரதலபா. உங்க உயரத்தை குறித்தோ உங்க அழகை குறித்தோ உங்களுக்குள்ள ஒருவேளை கில்ட்டியா ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, என் அழகும் என் சௌந்தரியமும் நீர்தான். மோரபா ஷதகம் படரதலபா. மேனி முழுவதும் குஷ்டரோகமா இருந்தாலும், மேனி முழுவதும் குஷ்டரோகமா இருந்தாலும் நான் சொல்றேன், அவர் தொடுதலின் போது சிறுபிள்ளையின் மேனியை போல சொஸ்தமான அற்புதம் இந்த வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் படரதலபா. மோரபா ஷியந்தலபடரதி. இந்த அற்புதம் இந்த வேதத்திலிருந்து விட்டு இறங்கி இதை பார்க்கிறவங்களது குடும்பத்தில் இப்ப இறங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ள
அதே சிறுபிள்ளையின் மேனிய போல சொஸ்தமான அற்புதம் இப்ப இறங்கிட்டு இருக்குது. ஆரவா ஷதகம் வடரதலவா, காணத்தக்க ரூபம் இல்லாது இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. சிலுவையில அவர் முகத்தை யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு அவர் அந்தகாரமானார், அலங்கோலமானார். ஏன்னா நான் அழகும் சௌந்தரியம் உள்ள பிறவியா இருக்கும்படி யோபுவின் பிள்ளைகளை போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லுது. உங்க பிள்ளைங்க கருப்பா இருக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க அழகா இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்லுங்க, என் பிள்ளையின் அழகே நீர் தான், என் பிள்ளையின் அழகே நீர் தான். ஹல்லேலூயா. பருமனா இருக்குது, அது கட்டையா இருக்குது, அது நெட்டையா இருக்குது, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இதை சொல்லுங்க, அவர்தான் என் தலைமுறையின் அழகு, அவர்தான் என்னுடைய அழகு, அவர்தான் என் பிள்ளையின் அழகு அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் வடரதலவா, சிவந்த மேனியும் சௌந்தரியம் உள்ள மகனாய் யோசேப்பு இருந்தது போல உங்கள் வீட்டின் ஆண் பிள்ளைகள் எல்லாம் சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளா இருக்கட்டும். யோபுவின் குமாரத்திகளை போல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த மாதிரி சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளா இருக்கட்டும். ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் வடரதலபு. நகோமி குறித்து வேதம் சொல்லுது, அவள் ரூத்தினுடைய பிள்ளைய கையில வாங்கி அவள் பால் கொடுத்தாள் அப்படின்னு. நகோமி ரூத்தின் பிள்ளைக்கு தாயானாள் அப்படின்னு வேதம் சொல்லு. அவ பால் கொடுத்தாலாம் பாருங்க. எவ்வளவு வயசு கிழவி, எவ்வளவு எங்கா மாறி ஃபீட் பண்ற அளவுக்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கிற அளவுக்கு அவளுடைய இளமை திரும்புமே. ஆனால் மோரா கம்படரபா ஷியந்தல் 60 வயதுக்கு மேல் இருந்த சாராளை பார்த்து ஒரு ராஜா கண் வைக்கிற அளவுக்கு அவளுடைய இளமை திரும்புமே. ஆனால் உங்க சரீர வியாதிகள் எல்லாம் பட்டு போய் மீண்டும் அதே இளமை திரும்புவது சாத்தியம். உங்கள் நரைமுடிகள் எல்லாம் மாறுவது சாத்தியம். மோரபா சத்த கம்படரதல உங்க தலைமுடி கொட்டாம அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறது சாத்தியம். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. வயதுனால வருகிற முக சுருக்கங்கள் இன்றைக்கு மாறுவது சாத்தியம். இப்ப மாறிக்கிட்டு இருக்குது உங்களுடைய சரீரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயினுடைய கண் இருளவில்லை என்று எழுதியிருக்கிறது. மோரா கம்படரபா ஷியந்தலபடரத். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சோடா பெட்டி போட்டுட்டு உட்கார மாட்டீங்க. வயது ஆக ஆக உங்களுடைய ஐ பவர் கூடும். உங்க ஐ பவர் இன்னும் தெளிவா, உங்கள் கண்கள் இன்னும் தெளிவா. ஹல்லேலூயா. சுகர்னால கண் பார்வை போச்சு, பிரஷர்னால சரியா படிக்க முடியல, வெள்ளெழுத்து எல்லாம் சூழல் இந்த நேரத்தில் மாறுது. ஏன்னா அவரே உங்களுடைய சுகமா இருக்கிறார், அவரே உங்களுடைய சுகமா இருக்கிறார், அவரே உங்களுடைய சுகமா இருக்கிறார், அவரே உங்களுடைய சுகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சங்கீதம் 46. சங்கீதம் 46. Thank you Holy Spirit. மாரபா ஷதக. something gonna happen. இந்த நாளில் இதுவரைக்கும் இல்லாத டிவைனான ஒரு சுகத்தை நீங்க வாங்கிட்டே இருக்க போறீங்க. Thank you Lord. Thank you Lord. உங்க கர்ப்பங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட போகுது. Thank you Holy Spirit. உங்க சரீரம் புதுப்பிக்கப்பட போகுது. Thank you Lord. Receive it in the name of Jesus. Receive it. Receive it. Receive it. Hallelujah. Hallelujah. உங்க வாழ்க்கையில சில டர்னிங் பாயிண்ட்ஸ் இந்த நாளில் உண்டாக போகுது. Amen. Just receive it. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது இன்னைக்கு வேற லெவலில் உங்கள் லைஃப் திரும்ப போதுங்க. இதை நாங்கள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலம். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகள்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரனுடைய தாவீதனுடைய வார்த்தைகளை கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறது தெரிந்து பாருங்க. உனக்கு அடைக்கலமா இருக்கும்படியா ஒரு பட்டணத்தை கட்டி தருவோம்லாம் சொல்லலை. தேவனே உனக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. தேவனே உனக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆமென். ஆபத்துல நீங்க எங்க போனீங்க டாடி அப்படின்னு கேட்கிற மாதிரியே இல்லையா பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து வந்துருச்சுன்னா எல்லாருக்குள்ளேயும் தோன்றது என்ன, அவர் எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு. ஏன்னா வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்துல யூ ஆர் a proven help in time of trouble. Passion translation இந்த வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்க. You are a proven help in the time of trouble. In the time of trouble. In the time of trouble. நெருக்கத்தின் போது, பிரச்சனையின் போது என்னவா பண்றாரா, அவர் அதை ப்ரூவ் பண்ற அளவுக்கு, உனக்கு ப்ரூவ் பண்ற அளவுக்கு ஒரு ஹெல்ப்பை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் பூமியின் நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும்,
அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். நான் பயப்படேன். பக்கத்துல சேலா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கு பாருங்க. இந்த சேலா அப்படின்னு சொன்னா, இப்ப சில பாடல் வரிகள் பக்கத்துல வந்து 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அது இன்னொரு தடவை வாசி அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஏமே எல்லாரும் சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியம். ஆமா, இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியம். அதனால நல்ல நெட்வொர்க் இருக்கிற ஏரியால கவனமா வந்து உட்காந்துருங்க. நல்ல சைலண்டா இருக்கிற இடத்துல இதை உட்காந்து நீங்க கேளுங்க. இன்றைக்கு இந்த சங்கீதம் 46 இந்த பைபிள்ல எம்டி ஆகி அப்படியே எந்திரிச்சு உங்க வாழ்க்கைக்குள்ள வேலை செய்ய போகுது. ஐ ஃபீல் இட். நீ காலையில இருந்து எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தே ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு ப்ரொஃபட்டிக்கான டிக்ளரேஷனை நான் பண்ண போறேன். இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ள இருந்து எழும்ப போகுது. எதையாவது பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவி உங்கள்கிட்ட இருந்து வெளியில ஏற போகுது. ஆமென், ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து பயம், திருமணத்தை குறித்து பயம், திருமண வாழ்க்கையை குறித்து பயம், மனைவியை பார்த்து பயம், கணவனை பார்த்து பயம், எல்லாம் இன்றைக்கு எல்லாம் இன்னைக்கு அது எல்லாம் வெளியேற போகுது. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். 10 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல இப்படி ஒரு நியூஸ், அதாவது சீன எல்லை அந்த அருணாச்சல் பிரதேசத்திற்கும் இடையில ஒரு சின்ன மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி அப்படியே பசிபிக் பெருங்கடல்ல வந்து முங்கிருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ். எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? அந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. நான் முதல்ல இருந்து சொல்கிறேன், நான் பேசுகிறத ரொம்ப கவனமாக கேளுங்க. சமுத்திரம்லாம் பெயர்ந்து நடு சமுத்திரத்துக்கு போகாது. வேதம் சொல்லுது, அப்படியே போனாலும் ஹல்லேலூயா, அப்படியே போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சுனாமியே வந்தாலும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய புயலும் ஒரு பெரிய அலையும் வரும் பொழுது அது கரையில தான் அதோடைய வேலையை காட்டுது தவிர அதோடைய ஆழ்கடல்ல பார்த்தீங்கன்னா மிகுந்த அமைதல் உண்டாகும் அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக சொல்றாங்க. அதோடைய ஆழ்கடல்ல மிகுந்த அமைதல் உண்டாகும். ஒரு பெரிய ரெஸ்ட் அந்த புயலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆழ்கடல்ல சம்பவிக்கும். அதனால தான் புயல் நடக்கும் பொழுதும் பெரிய சுனாமிகள் வரும்போதும் மீன்லாம் வந்து வெளியில விழுறது இல்லை. பெரிய அலைகள் பார்த்து மீன் வந்து வெளியில வர்றது இல்லை பாருங்க. ஏன்னா இது மேல புயல் அடிச்சாலும் இது எங்க போயிருது, ஆழ்கடலுக்குள்ள போய் அதோடைய இருப்பிடத்தை அவள் பேசாம அழகா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் பாருங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு அந்த ஆழ்கடலுக்குள்ள தேவன் வெளியில எவ்வளவு புயல் அடித்தாலும் இன்றைக்கு உங்களை தேவன் அந்த ஆழ்கடலுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிட போறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய இளைப்பாறுதல் இதுக்கு அடுத்து அதெல்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்து அதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொன்றா. இப்போ இந்த பயத்தின் ஆவி உங்கள்கிட்ட இருந்து வெளியில போகும். நான் யூஸ்வலா இப்படி பிளெண்டடா ஒரு வார்த்தையை எடுத்து நான் யார் மேலேயும் நான் சொன்னது கிடையாது. நீங்க நிறைய நாள் கேட்டுட்டே இருப்பீங்க வித்தியாசமான வெளிப்பாடுகள் பைபிள்ல இருந்து அல்லது வரலாற்று புத்தகங்கள்ல இருந்து நான் நிறைய பகிர்ந்து கொடுத்துருக்கிறேன். பட் இட்ஸ் ரியலி ப்ரொஃபட்டிக்கல். தேவன் மற்றதெல்லாம் பேசாத, ராவா இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ராவா இதை கொடுத்துரு. இனி வந்து உங்களுக்கு விளக்கி பொடி போட்டு விளக்கி அதை வந்து பண்ற மாதிரி இல்லை. இன்றைக்கு ஒரு என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில சம்பவிக்க போது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வசனம் வேதத்தை விட்டு இறங்கி உங்க வாழ்க்கையில வேலை செய்ய போகுது. நான் பயப்படேன். எல்லாம் சொல்லுங்க, நான் பயப்படேன். So you will never fear even if every structure of support were to be crumble away. We will not fear even when the earthquakes and shakes, moving mountains and casting them into the sea. புயல் அடித்தாலும் சரி, அலை அடித்தாலும் சரி, நான் அசர போவதில்லை. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்கள் எதை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து இன்னைக்கு அப்படியே கையை எடுத்துருங்க. இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட். எதை நீங்க செஞ்சு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, இதை இப்படிதான் நான் மாற்ற போறேன்னு நினைச்சு நீங்க செய்துட்டு இருக்கிறீங்களோ,
அதிலிருந்து கையை எடுத்துருங்க. ஏன்னா கர்த்தர் அதில் கை வைக்க விரும்புகிறார். உங்கள் ஃபினான்ஷியலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் எதிர்கால திட்டத்தில் கர்த்தர் கை வைக்க விரும்புகிறார். கர்த்தர் கை. அப்போ நான் என்ன பிரதர் செய்யணும்? நீங்கள் கம்முன்னு இருங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நான் சொல்கிறேன், சும்மா இருக்கிறது வேலைக்கு போகாமல் வெட்டியாக வீட்டில் இருக்கிறது கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி அங்கே நடக்க போகுது. சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி அங்கே நடக்க போகுது. ஸ்பிரிட் லீட் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல நடக்க போகுது. சரி, இதை வாசித்து முடிச்சுட்டு நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரு தேவனுடைய நகரம்? யாரு? இன்றைக்கு நீங்களும் நானும் தான் தேவனுடைய நகரமாக இருக்கிறோம். உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் எது? இன்னைக்கு நானும் நீங்களும் தான் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறோம். நிறைய பேர் இது தெரியாதனால தான் நம்ம ஏதாவது இடையில சினிமா டைலாக்ஸ்லாம் சொல்லும் போது சொல்லுவாங்க பாருங்க, இவர் சினிமா டைலாகெல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. சினிமா டைலாக்லாம் இவர் யூஸ் பண்ணுறாரு, சினிமா சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. இடையில காமெடி, சினிமாவில் உள்ள காமெடியெல்லாம் எடுத்து இவர் பேசுகிறாரு அப்படின்லாம் அடிச்சு விடுவாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்க படத்தை பார்த்துருக்குறாங்க. டேய், அப்படி படம் பார்த்த நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற, நீயே தேட்டருக்கு போய் உட்காந்து பார்த்துருக்குற, நீயே தேட்டரில் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆலயமே தேட்டருக்கு போகலாமா? அது தப்பு இல்லையா? ஆனால் இங்கேருந்து ஏதாவது வார்த்தையை எடுத்து சொல்லிட்டா அது பெரிய தப்பாம் பாருங்க. நல்லா விளங்கிக்கிடணும். நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற. ஆபத்தில் இருந்து தேவன் டைரக்டாக கொண்டு போகிற இடம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு காரியத்தை சொல்லுது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சங்கீதம் 46 ஆபத்து, மலைகள் விலகி போகிற மாதிரியான ஆபத்து, புயல் அடிக்கும்படியான ஆபத்து, பொங்கி எழும்புகிற ஆபத்து, இது எல்லாவற்றுக்கும் மேலே இருந்து ஒருத்தர் உங்களை சந்தோஷிப்பிக்கிறார். நான் எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்றது உண்டு, ஒரு வாக்குத்தத்தம் 2 பகுதிகளாய் நிறைவேறுகிறது. இப்போ இந்த சங்கீதம் 46 1 தான் உங்களுடைய வாக்குத்தத்தம். அப்படியே ஆனால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அப்படின்னு வரும்பொழுது நல்லா விளங்கிக்கோங்க. ஆபத்துன்னு ஒன்று வந்துருச்சு, ஹைலி ரிஸ்கான ஒரு பொசிஷன்ல நான் இருக்கிறேன், மை கேஸ் இஸ் அர்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் இருந்திருக்கிறேன்னா உடனே என்ன நடக்க போகுது? வாக்குத்தத்தத்தின் 2வது பகுதியான அனுகூலமான துணையுமானவர் தன்னுடைய வேலையை வாழ்க்கையில செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையிலுடைய எட்ஜில் நீங்க வந்து நின்றுட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். ஆமென். காரணம் தப்புனா மரணங்கிற சூழல்ல நீங்க வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையுமா இருக்கிறத இன்றைக்கு நீங்க அனுபவிக்க போறீங்க. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அது நடுவில் இருக்கிறார். நான் முதலே சொன்னேன், உங்களுடைய சந்தோஷமான நாட்கள்ல தேவன் உங்க கூட இருக்கிறத நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்களோ, துக்ககரமான நாட்கள்ல அதை விட உங்க கூட அவர் இருக்கிறத நீங்க அனுபவிக்கிறீங்க. அது நடுவில் அது இருக்கிறார். அவர் வேற எங்கேயும் இல்லை, அவர் அது நடுவில் இருக்கிறார். அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எப்பண்டா விடியும்னு நீங்க காத்திருக்கிற மாதிரி அவர் காத்திருக்கிறாராம். இந்த இடத்துல சொல்லியிருக்கிற அதிகாலைங்கிறது நைட்டு முழுக்க என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, காலையில பார்த்துக்கிடலாம் வேலைய அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம்? நைட்டு தான் ரெஸ்ட்டுக்கான நேரம் பாருங்க. அலை அடித்தாலும் புயல் அடித்தாலும் நீ தூங்கு. காலையில் நீ கதவை திறக்கிறதுக்கு முன்பதான் என் சகாயம் உன் வீட்டு முன்னாடி வந்து நிற்கும். நான் அனுப்புகிற உதவி உன் வீட்டு முன்பதா வந்து நிற்கும். ஹல்லேலூயா. ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிட்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தட் மீன்ஸ் நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் உக்கிர கோபத்தில் இறங்கி எல்லாத்தையும் அடிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெரிய சண்டையை மூட்டி விட்டுருவாரு, இறங்கி ஒரு யுத்தத்தை ஃபார்ம் பண்ணிடுவார். இல்லை, தேவனுடைய கோபம் இறங்குனுச்சுன்னா
என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த வசனத்தை வாசிச்சாலே புரிஞ்சிடும். இப்போ உங்க காரியங்களின் மீது தேவனுடைய பால் கடிப்பு இறங்கிக்கிட்டு இருக்குது. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். நீங்க கையை தட்டி இதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏமேன். உங்க வாழ்க்கையில் நடக்கிற யுத்தம் இன்னைக்கு இந்த செகண்ட்ல அதெல்லாம் ஓய போகுது. நான் மறுபடியும் சொல்றேன், நான் இப்படி பேசுற ஆள் கிடையாது. ஒரு அதிகாரத்தையே எடுத்து போன வாரமும் அதே மாதிரி தான் சம்திங் நடந்தது. சங்கீதம் 20 எடுத்து அப்படியே டிக்ளேர் பண்ணும்படியா எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒரு வேலையை ஆண்டவர் செய்கிறார். போன வாரம் ப்ரேயர்ல நிறைய ரிசல்ட் உண்டாயிருக்கு. இன்றைக்கு டைரக்டாவே சில ரிசல்ட் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஒரு பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்க காரியங்கள் எவ்வளவு கடைமுனை, எவ்வளவு இன்டெப்தா உள்ள போய் அந்த யுத்தங்களை ஓய பண்ணணுமோ அவர் அதை ஓய பண்ணுகிறார். அதை அவர் ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, வில்ல கால்ட்டு உடைகிறார். உங்களுக்கு எதிராய் எய்யப்படுகிற எல்லா அம்பை போட்டு நொறுக்கி இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வில்லையே ஒடிச்சிட்டா அம்பு புறப்படவே முடியாது. ஏமே, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வேலை என்ன? இதெல்லாம் அவர் செய்கிறாருங்க. இதெல்லாம் அவர் செய்கிறார். நம்முடைய வேலை என்ன? இதுதான் இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை. நம்முடைய வேலை என்ன? எல்லாம் சொல்லுங்க, ஏன் வேலை என்ன? இவ்வளோ காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார். 1 ஆரம்பித்து 9வது வசனம் வரைக்கும் எல்லாம் ஏன் வேலை அப்படிங்கிறார் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, 1 9 வரைக்கும் அவர் வேலை. எதெல்லாம் அவர் வேலை? அசையாமல் இருக்க பண்ணுறது, அதிகாலையில் ஒரு சகாயம் வர்றது, அடைக்கலமாக எனக்கு இருக்கிறது, யுத்தத்தை ஓய பண்ணுறது, வில்ல ஒடிக்கிறது, ஈட்டியை முறிக்கிறது, எல்லாம் அவர் வேலை. எல்லாம் அவர் வேலை. இப்போ நான் என்ன செய்யணும்? 10வது அதிகாரம் பாருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த அமர்ந்திருந்துங்கிற வார்த்தை பல வகையான டிரான்ஸ்லேஷன்ஸில் பல விதமாக சொல்லியிருக்குது. எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ் இதை என்ன சொல்லுதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. NASB நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அது சொல்லுது, முக்கி முயற்சி பண்ணாத அப்படின்னு இருக்கு. யுத்தத்தை ஓய பண்றதுக்கோ, நீ அசையாம இருக்கிறதுக்கோ, நீ முக்கி யுத்தம் பண்ணாத. எல்லாம் சொல்லுங்க, முக்கி முயற்சி பண்ணாத. CSB அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அது சொல்லுது, சண்டை போடாத அப்படின்னு இருக்கு. சண்டை போடாத. CEV அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அது சொல்லுது, காம் டவுன், ஜில்லுன்னு இரு, கூலா இரு. எல்லாரும் 3 தடவை சொல்லுங்களேன். சண்டை போடாத, கூலா இரு, முக்கி முயற்சி பண்ணாத. சண்டை போடாத, கூலா இரு, முக்கி முயற்சி பண்ணாத. இன்னொரு தடவை சொல்லுங்க, சண்டை போடாத, கூலா இரு, முக்கி முயற்சி பண்ணாத. ஏமே, ஹல்லேலூயா. அராமிக் பைபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னா, திரும்ப கத்துக்கோ. அதாவது அமர்ந்திருங்கள் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிரசன்னத்துல மறுபடியும் உட்கார்ந்து சிலரை கத்துக்கோ அப்படின்னு சொல்லுது பாருங்க. காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அது சொல்லுது, லெட் கோ. அதை அப்படியே விடு. ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன் பண்ணுங்களேன். நீங்க இப்படியே பிடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க, சில காரியம் அப்படியே முட்டி மோதிக்கிட்டு இருக்குது பாருங்க. உங்க குடும்ப பிரச்சனை, உங்க பொருளாதார பிரச்சனை, நீங்க ஏதோ ஒண்ணு நான் இதை உட்காந்து மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முட்டி மோதி, உங்க ஊழியம், நீங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், உங்க ஊழியம், உங்க குடும்பம் அப்படியே லெட் கோ மோரபா ஷட்டாக்காம் படரதலபா. இது சொல்றதுக்கு ரொம்ப சப்ப மேட்ரா மாதிரி தெரியும் பாருங்க. இல்லை, ஆனால் உங்கள் மனது சில விஷயத்தை பிடிச்சு வச்சிருக்கும். இது நடந்தாதான்
இதில் தான் இதை நான் தான் இதை செய்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முட்டி மோதி மூக்கோடது ரத்தத்தோட நீங்கள் படுகாயத்தோட உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு தான் ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. லெட் கோ. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து ஒரு பெரிய ரெஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோ. உங்கள் கண்களை மூடி உங்கள் கைகளை உயர்த்தி, எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், இந்த ரெஸ்ட் என்னோட வேலை செய்யட்டும் டாடி, இந்த ரெஸ்ட் என்னோட வேலை செய்யட்டும் இந்த நேரத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதை தான் இயேசு என்ன பண்ணுறாரு? இந்த அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், இதே வார்த்தையை தான் இயேசு என்ன பண்ணுறாரு? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக கடைசி நேரங்களில் அவங்களுடைய சீஷர்களோடு உட்கார்ந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. இந்த கடைசியில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெட்டி கதை கடைசி நேரத்தில் பேச முடியாது. இப்போ நீங்கள் தான் சிலுவைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுவீங்க? பேசவே மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? கம்முன்னு இருந்துருவேன் அப்படிங்களா? ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் சிலுவைக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த பேசுகிறாரு பாருங்க. யோவான் 15வது அதிகாரம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சு நிறையா டேமேஜ் நடந்திருக்கு. கனி கொடுக்கலன்னா அவர் அறுத்து போடுவார், அவர் அறுத்து போடுவார், அவர் அறுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? நிறையா தப்பான வியாக்கியானத்தை கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு பேஷன் டிரான்ஸ்லேஷன்ஸில் இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். He cares for the branches connected to me by lifting and propping up the fruitless branches. அதாவது கனி கொடுக்காத அந்த கொடியெல்லாம் என்ன பண்ணுறாராம்? தூக்கி நிறுத்தி மேலே மாட்டி விட்டு கனி கொடுக்கும்படி அவர் செய்கிறார். நீங்கள் திராட்சை கொடிகள்லாம் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது தரையில் படுத்துருச்சுன்னா கனி கொடுக்காது. என்ன கொடியே என்ன பண்ணுவாங்க? மேலே கம்பி மாதிரிலாம் போட்டு அந்த கொடியை அதில் தான் தொங்க விடுவாங்க பாருங்கள். ஏன் தொங்க விட்டால் தான் அது வந்து என்ன பண்ணுது? கனி கொடுக்குது. இந்த இடத்துல அறுத்து போடுகிறாருங்கிற விஷயம் பேஷன் டிரான்ஸ்லேஷன்லேயோ மூல பாஷையிலையோ கிடையாது. கனி கொடுக்காதெல்லாம் கட் பண்ணி போட்டால் அங்கே ஒன்றும் தேராது பாருங்க. அவர் விவரமானவர். எதையும் சும்மா நட்டு வச்சு பிச்சு போடுற வேலை அவர் கிடையாது. நம்ம எவ்வளவு தூரம் கனி கொடுக்கணும்னு நினைச்சு அவர் வச்சிருக்கிறாரோ அவ்வளவு தூரம் அவர் கனி கொடுக்க பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, நான் இன்றைக்கு கனி கொடுப்பேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை என்ன பண்ணுவேன்? உயர்த்தி கட்டி கனி கொடுக்க வைப்பேன். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, கிளென்ஸ் பண்றாரு, கிளென்ஸ் பண்றாரு. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். இதுல உபதேசம்னு வந்திருக்குது. சொல்ல போனா என்னுடைய வார்த்தையினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல அசுத்தமான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு இல்லையா? சிச்சுவேஷன் பேடா இருக்குன்னு நம்ம சொல்றோம், அசுத்தமா இருக்கு. இதுல அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வார்த்தையை கொடுத்து அதை சுத்தப்படுத்துகிறார் அப்படின்ட்டு இருக்கு. வார்த்தையை கொடுத்து என்ன பண்றாரா? சுத்தப்படுத்துகிறார். இதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தை வருது, எண்ணில் நிலைத்திருங்கள், நீங்கள் அமர்ந்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் இதுல எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் ஒண்ணு இல்லை. சொல்லுங்க, அமைந்திருங்கள் அப்படிங்கிறதும் நிலைத்திருங்கள் அப்படிங்கிறதும் ஒன்று. எப்படிங்க ரெஸ்ட் எடுக்கிறது? இவ்வளவு அலை அடிக்குது, இவ்வளவு புயல் அடிக்குது, இவ்வளவு கொடூரமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது, மழையே பெயர்ந்து சமுத்திரத்தில் போன மாதிரியான காரியங்கள் நடக்குது. இதில் நான் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? அவர் என்னுடைய அடைக்கலம்ங்கிறத நான் என்ன செய்யறது? பாருங்க, தேவன் என்னுடைய அடைக்கலம் அப்படிங்கிறது தான் அவருடைய உபதேசம், அவருடைய வார்த்தை. உபதேசம் அப்படின்னு உடனே ஏதோ ஒரு லெக்சரர் கொடுக்க போறார் போலுக்கு. உன் வழிகளை நீ சீர்தூக்கி பார், நீ வந்து பாவியாக இருக்கிறாய், நீ பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்லாம் உட்காந்து உபதேசித்துட்டு இல்லை. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி கனி கொடுக்காத டைம்ல
என் வார்த்தை அதை சுத்தப்படுத்துது. சுத்தப்படுத்துது மீன்ஸ் என்ன? எனக்கு கனி கொடுக்க பண்ணாம அது விடாது. கனியற்று போய் இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு இப்பொழுது அவருடைய வார்த்தை உங்களை கனி கொடுக்க பண்ணும். அவர் வார்த்தை என்ன? அவர் எனது அடைக்கலம் என்பது அந்த வார்த்தையா இருக்குது. ஆபத்து காலத்தில் அவர் எனது அனுகூலமானவர் என்பது வார்த்தையா இருக்குது. பாருங்க, இந்த வார்த்தை என்ன பண்ணுது? ஆபத்தை அனுகூலமா சுத்தப்படுத்துது. ஜஸ்ட் ரிசீவ் இட். உங்கள் ஆபத்து காலம் இன்றைக்கு அனுகூலமான காலமா மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்கள் ஆபத்தின் நாள் அனுகூலத்தின் நாளா மாறிக்கிட்டு இருக்குது. என்ன ரீசன்? ஏன்னா கனி கொடுக்கும்படியா அதுல நிலைத்திருக்க பண்ணுது. நிலைத்திருக்கிறதுனா என்ன? அந்த வார்த்தை சுத்தப்படுத்துது. அவர் செடியா இருக்கிறார் இல்லையா? நீங்க பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது கொடி அந்த செடியோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்கேயாவது ட்ரை பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா? முயற்சி பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை. பாருங்க, கொடி இருந்ததுன்னா, சரி, செடி இருந்ததுன்னா அதில் கொடி என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காகவே அதை தாங்கி பிடிச்சி அதோட நின்றுட்டே இருக்குது. பாருங்க, அதை தாங்கி பிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக நின்று, இதுதான் நிலைத்திருக்கிறது. அதுதான் தெளிவாக சொல்லிட்டார். நீ முயற்சியே பண்ண வேண்டாம் ராஜா, இதை மட்டும், இந்த வார்த்தையை மட்டும் உள்ள கொண்டு வா, இதை மட்டும் நீ உள்ள கொண்டு வந்துரு, போ, இதை மட்டும் உள்ள கொண்டு வந்துரு. என்ன சொல்லுங்க? அவர் என் அடைக்கலம், எனக்கு அனுகூலம். அடைக்கலம், அனுகூலம். எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எதில் நீங்கள் கனி வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதில் நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்னுடைய செடியாக இருக்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ஸ் இப்படி சொல்லுது. அதாவது இப்படி சொல்லுவோம் இல்லையா, யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா, ஏங்க உங்கள் வீடு மாதிரி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அட் ஹோமா டூ ஹோமா ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அட் ஹோமா, மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம் அப்படி சொல்லுவோம். என்ன அப்படின்னா, சோஃபாவில் நுனியில் உட்கார்ந்து அப்படியே பம்மிக்கிட்டு உட்காராதீங்க. என்ன செய்யுங்க? சும்மா அப்படியே பொழந்து உட்காருங்க. ஃப்ரீயாக கையை மேலே தூக்கி வச்சுட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்களோ அப்படி உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் அந்த நிலைத்திருத்தல். அப்படி சொல்கிறாரு, நீ எனக்குள்ள வா, நீ ஏன்ட்ட அப்படி ரெஸ்டா உட்கார், நான் உனக்குள்ள வரேன், உனக்குள்ள வந்துட்டு நான் உனக்கு அந்த மாதிரி உன் வீடை என் வீடை ஆக்கிக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனையை நான் என் பிரச்சனையை ஆக்கிக்கிறேன். இப்போ அப்படியே நீங்கள் சேரில் உட்காந்துருந்தீங்கன்னா எவ்வளோ, இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் நீங்கள் ஆன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எந்த கண்டிஷனில் உட்காந்துருக்கீங்கன்னே தெரியல. இருந்தாலும் நான் உங்கள் முன்னாடி பேசணுங்கிறதுக்காக ஆன் பண்ணி கொஞ்சம் டீசெண்டாக உட்காந்துருக்கிறேன். பெண்கள் நீங்கள் நிறைய நைட்டியோடு உட்காந்துருப்பீங்க, ஆண்கள் லுங்கியோடு உட்காந்துருப்பீங்க. அதுதான் ஆண்டவர் என்னன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த நிலைத்திருங்கள்ங்கிற வார்த்தையை தான் விளக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதை தாண்டி இன்னும் போகலை. அவர் நிலைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? ஃப்ரீயா இரு. ஏமே, நீ எனக்குள்ளே வந்துட்ட, ஃப்ரீயா இரு. நான் உனக்குள்ளே வந்துட்டேன், என்னைய ஃப்ரீயா வேலை செய்ய விடு, என்னைய என் போக்கில் விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லும்போது அவர் உங்கள் காரியத்தை கண்ட்ரோல் எடுக்கிறாருங்க. அவர் உங்கள் காரியத்தை கண்ட்ரோல் எடுக்கிறார். மோரபா ஷச்சாக்கம் படரதலபா மல்படரதலபா ஷியாச்சாக்கம் படரதலபா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், என்ன சொல்லுங்க? மேக் அட் ஹோம், மேக் அட் ஹோம். நீ என் வீட்டில் எப்படி லுங்கியோட உன் வீட்டில் இருப்பியோ, மணியனை போட்டு உட்காந்துருப்பியோ, இல்லை போடாமல் உட்காந்துருப்பியோ, அந்த மாதிரி ஃப்ரீயா ஏன்ட்ட விடு, அந்த மாதிரி ஃப்ரீயா ஏன்ட்ட விடு. நான் உனக்குள்ளே என்ன பண்ணுவேன், அதை செய்வேன். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்படி விட்டு கொடுத்துட்டான்னா, லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டான்னா, அதில் அவன் ஃப்ரூட்டை பார்க்காம இருக்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க திருமண விஷயத்தில் நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ரிசீவ் இட். மோரபா ஷத்தக்கா மடரதலபா. உங்கள் ஃபினான்ஷியல் விஷயத்தில் ஒரு பெரிய ஃப்ரூட்டை இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் ஃப்ரூட்டுனாலே பணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒன்று, அவ்வளோதான். நல்ல தொழில் செஞ்சு அதில் காசு பார்க்கறது, ஊழியத்தில் காசு பார்க்கறது. ஊழியத்தில் காசா? ஆமாம், ஊழியத்தில் காசு தான்.
ஊழியத்தில் காசு பார்க்கறது, ஊழியத்தில் நிறையா இருக்குது. எல்லா தொழிலையுமே தில்லுமுள்ளு இருக்கிற மாதிரி ஊழியத்துலேயும் தில்லுமுள்ளு இருக்குது. ஊழியத்துலேயும் நிறைய தில்லுமுள்ளு இருக்குது. வாங்கி தாம் பொந்தலை மட்டுமே போட்டுக்கிட்டு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை அவர் பொங்கி வழியை பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தாம் பொந்தலை மட்டுமே போட்டு தனக்கு உண்டானதை மட்டுமே பண்ணிட்டு ஏமாத்துற வேலைகள் நிறையா இருக்குது பாருங்கள். சில நல்ல ஊழியங்கள் இருக்குது, நிறைய நல்ல ஊழியங்கள் இருக்குது. இப்போ கொரிந்து சபைக்கு பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இலவசமாக நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு வேறு சபையிலேருந்து நிறையா தாராங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இலவசமாக நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். பிலிப்பு சபைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார், அதாவது ஒவ்வொரு பவுல் எழுத நிருபங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சபையை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு சபைக்காக கடிதங்கள் எழுதும்போது ஒரு ஒரு கான்செப்டோடு எழுதுறாரு. இப்போ பிலிப்பு சபைக்கு சொல்லும் பொழுது என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னால், நன்றி சொல்லி எழுதுறாரு. அதாவது என் ஊழியத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி நான் எழுதுகிறேன். மற்ற ஊழியங்கள்லாம் மற்ற ஊர்காரங்கள்லாம் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணலை, ஆனால் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தீவிரம் அதில் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு, உங்கள் குறைகளெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாகட்டும். இப்படி இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்காளியாக இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. எனக்கு ஒரு குறைவு இல்லை, என் தேவன் என்ன பண்ணுறாரு, உங்கள் குறைகளை மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாக்குகிறார். என்ன சொல்ல வராரு, எனக்கு எப்படி என் தேவன் நான் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கிறானோ, அந்த தேவன் உன்னையும் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகாமல் சூப்பராக வைப்பார் அப்படின்னு பிலிப்பு சபைக்கு மட்டும் சொல்றாரு. ஏன்னா அதுதான் இதுக்கு ஆஃபரிங் அனுப்புது. கொரிந்து சபையில் சொல்றாரு, நீ எனக்கு ஒன்றும் தரல, நான் வேற இடத்துல இருந்து வாங்கிதான் உனக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. இதுதான் ஆரோக்கியமான ஒரு ஊழியம். ஒரு இடத்துல இப்போ இதை பார்க்குற எல்லாருமே ஆஃபரிங் தருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பாருங்க. சிலருக்கு முடியுது, சிலர் கொடுக்குறாங்க. அப்போ வாங்கி என்ன பண்ண வேண்டியிருக்கு, இவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. ஒரு வீடியோ போடணுன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 10,000 to 12,000 ரூபா வரைக்கும் செலவாகுது. மந்த் ஆன் மந்த்து ஷார்ட்ஸு இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 10,000 to 12,000 வரைக்கும் ஆகுது. அதாவது எடிட்டிங் இது மட்டும். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது, கொடுக்குற உங்கள்கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவர்களுக்காக இந்த நல் வார்த்தைகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியது இருக்குது பாருங்க. ஊழியத்தினோட ஆதாரம் சபை விசுவாசிகள் கிடையாது. உங்களுடைய ஆன்லைன் வியூவர்ஸும் ஊழியத்திற்கான ஆதாரம் கிடையாது. நான் கடி கொடுக்க வேண்டுமே ஆனால் என் செடியை நான் நம்பினாலே போதும் பாருங்க. ஹல்லேலூயா. ஊழியத்துக்கே அதுதான்னா மற்றதை பாருங்க, மற்றதை பார்த்துக்கோங்க. ஊழியத்திற்கே அதுதான் அப்படின்னா மற்றதை பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய ஊழியத்தின் ஆதாரம் இங்கே ஆன்லைனில் இருக்கிற நீங்களோ இதை பின்னாடி பார்க்குற நீங்களோ கிடையாது. ஓப்பனாகவே சொல்ல முடியும். ஆனால் பிலிப்பு சபைக்கு எப்படி பவுல் ஒரு வாழ்த்துதலை சொல்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் ஆஃபரிங் அனுப்புகிறீங்க, நீங்கள் இந்த ஊழியத்தை பிளஸ் பண்ணுறீங்க, இந்த மினிஸ்ட்ரி இன்னும் வளரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு விதைக்கிற உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன், வாஞ்சியாக இருக்கிறேன், டிக்ளேர் பண்ண ஆசைப்படுறேன். அது என்னுடைய கடமையாக இருக்குது. அது என்ன, எப்படி என் தேவைகளை தேவன், நான் கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறனோ, ₹1 வரைக்கும் கடன் கிடையாது, ₹1 கூட எனக்கு கடன் கிடையாது பாருங்க. அதே ஆசீர்வாதம் என் தேவன் எப்படி என்னுடைய ஃபினான்சியலை என்னை பிளஸ் பண்ணி இருக்கிறாரோ அதே பிளஸிங் உங்க வாழ்க்கையில நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரி உண்ட கொடியை போல அவன் எரி உண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். 7வது வசனம் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுடைய டிசையர்ஸ் அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஸோ ரெஸ்ட்டு ஃப்ரூட்டு எல்லோரும் சொல்லுங்கள், ரெஸ்ட் எடுத்து ஃப்ரூட்டை பார்க்குறது. ஆமென். இல்லை சொல்லுங்கள், ரெஸ்ட்டு
அண்ட் ஃப்ரூட்டு. இந்த ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் இன்னிலிருந்து ஈடேற போகுது. ஆமென். Glory to be the living God. 9, 10 நான் வாசித்து முடிச்சிடுறேன். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த ரெஸ்ட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, பிதா என் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கிறார். பிதா என் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கிறார். நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, அதாவது உங்கள் சொந்த அன்பில் நீங்கள் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லலை. உங்கள்கிட்ட சொந்த அன்பு கிடையாது. எல்லாரும் சொல்லுங்கள், என்கிட்ட சில காரியங்களை ஜென்டலாக ஒத்துக்கிடணும் பாருங்கள். அன்பு கூற நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு முயற்சித்தா அங்கே டக்குன்னு ஃபெயிலியர் ஆகும். எனக்கு அன்பு கூற முடியலை. இப்போ என்ன சொல்கிறாரு, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர் நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னது அவருடைய கற்பனை? முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி சொன்னார்ல, நான் செடிப்பா நீ கொடி அப்படிங்கிறதான் அவருடைய கற்பனை பாருங்க. அதில் நிலைச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவர் அதில் நிலைத்திருக்கும் பொழுது என்ன ஆகுதான், உள்ள அன்பு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் பாருங்க. எத்தனை பேர் உண்மையிலே அன்பு கூறப்படணும்னு ஆசைப்படுறீங்க? அன்பு கூறணும், அன்பு கூறப்படணும், ரெண்டுமே வேணும் பாருங்க. ரெண்டுமே வேணும். அன்பு கூறணும், அன்பு கூறப்படணும். அன்பு கூறணும், அன்பு கூறப்படணும். ஆமென். அப்படியே கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அவர் சொல்லியிருக்கிறார், என்னிலே நிலைத்திருங்கள். டாடி என் வீட்டுக்குள்ளே வாங்க, ஃப்ரீயாக இருங்க டாடி. எப்படி சொல்லுங்க, என் பிஸ்னஸ்க்குள்ளே வாங்க, ஃப்ரீயாக இருங்க. நான் என் கையை எடுக்கிறேன். நான் அமர்ந்திருக்க போகிறேன் டாடி, நான் அமர்ந்திருக்க போகிறேன். நான் எந்த காரியத்தை கொடுத்து எனக்கு அதைரியமாக இருக்குதோ, ஐயோ விலகி போயிருமோ, ஐயோ முடிஞ்சு போயிருமோ, ஐயோ எல்லாம் முடிஞ்சிருமோ, ஐயோ போயிருமோ, இப்படி நான் யோசிக்கிற எல்லா காரியத்துலேருந்து என்னுடைய மனதை எடுக்கிறேன், என்னுடைய கையை நான் எடுக்கிறேன். நீங்கள் செடி, நான் கொடிகிறேன். இந்த கற்பனையில் நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன். பிதா உங்களை எப்படி லவ் பண்ணுறாங்களோ அப்படி நீங்கள் எங்களை லவ் பண்ணுறீங்க. இதில் நாங்கள் நிலைத்திருக்கிறோம் டாடி. இந்த அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். இந்த அன்பு எங்கெல்லாம் மன்னிக்க மறக்கிறோமோ, எங்கெல்லாம் மன்னிக்கவே முடியலையோ, அந்த இடத்துல உங்களுடைய அன்பு உள்ள வேலை செய்யட்டும் டாடி. இந்த அன்பு ஊடுற விஷயத்தில் நான் முக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, அமர்ந்துரு. மன்னிக்க வேண்டிய விஷயத்தில் ரொம்ப முக்கிக்கிட்டு இருக்கிறேன், அதில் அமர்ந்திருக்க நீங்கள் சொல்கிறீங்க ஃபாதர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். தேவதூதர்களை தரிசிக்கலாம், மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி எனக்கு தேவை ஒரு பெரிய இளைப்பார். இதில் தான் பெரிய அற்புதமே நடக்க போகுது, இதில் தான் பெரிய அனுகூலமே உண்டாக போகுது. லாபோ திபோன்னு அடிக்கிற அந்த படபடப்பு இப்போவே அப்படியே பட்டு போகட்டும் டாடி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒரு மன பதட்டம், ஒரு மன குமுறல், அது அப்படியே பட்டு போகட்டும், அப்படியே பட்டு போகட்டும், அப்படியே பட்டு போகட்டும். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் தான் செடி, நான் கொடி. இதில் வேற இதுக்கு இடையில எதுவுமே இல்லை டாடி, இதுக்கு இடையில வேற எதுவுமே இல்லை. ஏமே அவர் செடி, நீங்கள் கொடியாக இருந்தால் அது ஃப்ரீயாக ஜீவனோடு அது வெளியில் வரும். சில வீட்டிலலாம் சில ஆர்டிஃபிஷியலான பூக்கள் வச்சுருப்பாங்க. 20 வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும், 25 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். ஏன்னா அதில் ஜீவன் இல்லை. ஆனால் ஒரு செடியில் ஒரு கொடி ஃபார்ம் ஆகி வந்துச்சுன்னா அதில் ஜீவன் புறப்பட்டுகிட்டே இருக்கும். ஏமே இந்த ஜீவன் புறப்பட்டுட்டே இருக்கும். அப்படியே அது பூவாகும், அப்படியே அது காயாகும். இதெல்லாம் பார்த்தா வெளியிலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது பாருங்க, என்ன உள்ள நடக்குன்னு. எப்படி அலை புயலும் அடிக்கும் போது ஆழ்கடலில் உள்ள அமைதி எப்படி வெளியில் தெரியாமல் இருக்குதோ, அந்த மாதிரி இந்த பூ ஃபார்ம் ஆகிறது, இந்த செடி வளர்றது, இது எதுவுமே தெரியாது பாருங்க, வெளியில் தெரியாது. உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், வெளியில் தெரியாத ஒரு ஜீவ ஓடை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது உங்கள் வாழ்க்கையில். வெளியில் தெரியாமல் நீங்கள் இதை பார்க்கும்போது புயல் மாதிரியும் அலை மாதிரியும் இருக்குது, ஆனால் உள்ள ஒரு ஜீவன் ஓடிட்டு இருக்குது, நான் சும்மா சொல்லலைங்க. சங்கீதம் 46 தான் நான் சொல்கிறேன். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும்
சந்தோஷிப்பிக்கும். அது ஒரு நதி உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள இருந்து ஒரு நதி உண்டு. வெளியில பெரிய கடல், வெளியில பெரிய சமுத்திரம், வெளியில பெரிய புயல், ஆனா ஒரு நதி உண்டு. எனக்குள்ள ஒரு நதி உண்டு. அது எனக்குள்ள இளைப்பாறுதல அது வெளியில கொண்டு வரும். என்னை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இனம் புரியாத ஒரு ஜாய் உங்களுக்குள்ள இருந்து வெளியில வரப்போகுது. ஓ ரபா ஷத்தாக்காம் படரதலபா. இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்து பொங்க போகுது. ஜஸ்ட் ரிசீவ் இட். இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ். ஐ டிக்ளேர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கூலாக இருக்க போகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கூலாக இருக்க போகிறேன். 1லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க டாடி. 1லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் கூலாக இருக்க போகிறேன். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை நான் பார்க்க போகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். உங்கள் வசனத்தோடு நான் இணைந்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அதுவும் ஒரே வசனம் தான், அதுவும் ஒரே வார்த்தை தான். அந்த நிலைத்திருக்கிறது, அமர்ந்திருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரே வசனம் தான். அதாவது காத்திருக்கிறது அப்படிங்கும்போது, லேபர் வார்டுக்கு முன்னாடி ஒய்ஃபை உள்ளே அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் ஆனா பெண்ணா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு காத்திருப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரி காத்திருப்பு இல்லை இது. வெயிட்டிங் அப்படிங்கிறது இல்லை. சடை பின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸோட வார்த்தையை பின்றது, அதுதான் காத்திருக்கிறது. வெயிட்டிங் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொன்னால் சடை பின்ற மாதிரி தேவனுடைய வார்த்தையை எடுத்து சிச்சுவேஷன்ஸோட பின்றது. கடனில் இருக்குது சிச்சுவேஷன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நிலைத்திருக்கிறதுனா என்ன? வார்த்தையை அப்படியே சடை மாதிரி அதோட பின்னி என்ன பண்ணுது, சிச்சுவேஷன்ஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வார்த்தை அதில் மேலோங்கி நிற்கிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். வேற எதுவும் உங்கள் வாழ்க்கையில் உயராது. உங்கள் கடன் உயராது, உங்கள் பண பிரச்சனை உயராது, உங்கள் போராட்டம் உயராது, வேற எதுவும் உயராது. அவர் உயர்ந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்ப பிரச்சனை உயர்ந்திருக்காது, அவர் உயர்ந்திருப்பார். உங்கள் ஊழியத்திற்கு உண்டான தடை உயர்ந்திருக்காது, உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான தடை உயர்ந்திருக்காது. அவர் உயர்ந்திருப்பார், அவர் உயர்ந்திருப்பார், அவர் உயர்ந்திருப்பார். உங்கள் பொருளாதார பிரச்சனை உயர்ந்திருக்காது, அவர் உயர்ந்திருப்பார். உங்களை எதிர்க்கிற மனிதர்கள் உயர்ந்திருக்க மாட்டார்கள், அவர் உயர்ந்திருப்பார். உங்களுக்கு எதிராக செயல்படுகிற பிசாசு உயர்ந்திருக்காது, உங்கள் வியாதி உயர்ந்திருக்காது, அவர் உயர்ந்திருப்பார். ஏமே அது அசையாது. எல்லாம் சொல்லுங்க, அசையாது. பூமி நிலை மாறினால், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனால், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. இந்த நேரத்தில் எனக்கு அது ரெஸ்ட்டை கொடுக்கும் டேடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். ஒரு தீர்க்க தரிசன செய்கையை இந்த வார்த்தையை கேட்டதுக்கு கூட நீங்கள் பண்ண போகிறீங்க. போய் நல்லா தூங்குங்க. டேக் ரெஸ்ட். ஆமென். நல்லா தூங்குங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு தூங்கி அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய நித்திரை உங்களுக்கு உண்டாகும். அதுதான் தேவனுடைய அடையாளமாக இருக்குது. ஆமென். டேக் ரெஸ்ட். வேற எந்த ப்ரோக்ராமும் வைக்கிறாங்க, நேராக போய் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்யுங்க, ஒரு 1 hour கழித்து சாப்பிட்டுட்டு 1 hour கழித்து என்ன பண்ணுங்க, போய் நல்லா தூங்குங்க. ஆமென். ஒரு பெரிய இளைப்பாறுதல் அதிகாலையில் உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். விதையை குறித்து நான் ரொம்ப பேசுறதில்ல, ஆனால் இடையில இன்னைக்கு கொஞ்சம் பேசியிருக்கிறேன். இந்த மினிஸ்ட்ரியை ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தாராளமாக ப்ளஸ் பண்ணுறா. சிலர்லாம் மந்த் ஆன் மந்த்து உங்களுடைய தைத்தை நீங்கள் அனுப்புகிறீங்க. ஐ பிளஸ் யூ, ஐ பிளஸ் யூ, ஐ பிளஸ் யூ. எப்போல்லாம் தேவை எழுப்புதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. நான் ஒருபோதும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது இல்லை, ஆனால் உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. நீங்கள் சரியான டைமில் அனுப்பிச்சி விட்றீங்க. எப்போண்டா எனக்கு உதவலான்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். எனக்கு எப்படி கடனற்ற ஒரு வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டா. ஏமே எப்படி என் தேவைகள் எழும்பும் போது அது ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்படுதோ அதே மாதிரி உங்கள் தேவைகளும் 100% குறைகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால சந்திக்கப்படட்டும், மகிமையின் ஐஸ்வர்யத்தினால சந்திக்கப்படட்டும். தேங்க்யூ லார்ட். நீர் கொடுத்த பார்ட்னர்ஸ்க்காக நன்றி சொல்லுகிறேன் டாடி. இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக, பொருளாதாரத்தில் கொடுத்து இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி சொல்லுகிறேன். உங்கள் விதைகளை ஆசீர்வதிக்கிறேன். என்ன சொல்லி விதைத்தார்களோ அதற்குண்டான பலனை இன்றைக்கு அனுபவிக்கட்டும். இன்றைக்கு ஒரு பெரிய ரெஸ்ட் உண்டாகட்டும், ஃப்ரூட் உண்டாகட்டும், ரெஸ்ட் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென்,
ஐ பிளஸ் யூ. நீங்கள் யூடியூப்ஸில் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். என்னென்னலாமோ எதெல்லாமோ வியூஸ் போகுது. ஆமாம், குப்பை கணக்காக என்னத்தையோ பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் வீடியோ போடுறாங்க, நிறைய பேருக்கு இப்போ ரீச் ஆகுது. இது தேவனுடைய வார்த்தை எத்தனையோ பேருக்கு உண்மையிலே ரெஸ்ட்டு தேவைப்படுது பாருங்க. அவங்களுக்குலாம் இது போய் ரீச் ஆகட்டும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கீழே ஃபீட்பேக்ஸ் எடுங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு இப்படி சொல்கிறது உண்டு, உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து போட்டு விடுங்க அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்லேயே எனக்கு கமெண்ட் பண்ணிடுறாங்க. வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ண சொல்லலை, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எனக்கும் கமெண்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நேரடியாக தெரியப்படுத்துங்க.